என்விரான்மெண்ட் என்று சொன்னால் நம்ம இயற்கையை எப்படி நம்ம பாதுகாப்பது, இயற்கை நீர், ஆதாயம் மற்றும் அந்த இயற்கை எப்படி நம்ம பாதுகாப்பது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த இயற்கை என்று சொன்னால் அனைத்து எல்லா இயற்கை இயற்கைக்கு அனைத்து இயற்கைக்கு சொந்தக்காரர் யாரும் யாரும் சொல்ல முடியும்? ஏன்னா அந்த மெல்கிசேதேக்கே ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னா, அந்த வசனத்தை படிங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்க. இந்த மெல்கிசேதேக்கு விதமாக ஆபிரகாம் ஆசீர்வாதம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து அதே 23ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அவை அனைத்துக்குமே ஆண்டவர் தான் சொந்தக்காரர், இல்லை இயற்கைங்க. அதே போல நம்ம இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ரேச்சல் படிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாமியில் புரிந்து அவர் சிறியவனை புள்ளியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து நீக்குகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பூமியின் அஸ்திவாரம் இதுக்கு கர்த்தருடையவைகள் என்று நாம் பார்க்கணும். அதே போல இன்னொரு வசனம் விதமா சொல்லிடுது. இந்த ராயல் சிஸ்டம் படிங்க, சங்கீதம் 24 சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லி சாம்ஸ் 24 பண்ணுங்க. 24 பண்ணுங்க. எல்லாமே கர்த்தருடைய பூமியை அந்த நிறைவும் கர்த்தருடையது என்று படிக்கிறோம். அதுவே இந்த இயற்கையை தேவன் நமக்கு மனிதனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதை நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்லி மனிதர்களுக்கு தேவன் இயற்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மாசுபடுத்தாம நம்ம பார்த்துக் கொள்வது நம்முடைய கடமை. அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது, விஸ்கோஸ் சிறுமுகை பகுதியில் இருந்து 5000 பேர் வேலை செய்ய அந்த தொழிற்சாலை மூடப்பட்டதுக்கு என்ன காரணம்னா யாரும் சொல்ல முடியுமாங்க? 5000 பேர் இருந்து வேலை செஞ்சாங்க. இந்த கம்பெனி மூடுறதுக்கு என்ன காரணம் யாரும் சொல்ல முடியுமா? பொல்யூஷன், அதான் மாசு. ஏன்னா தண்ணீர் மாசுபட்டனால அது கூட ஏர் பொல்யூஷன் மற்ற அனைத்து, ஏன்னா அந்த டேம் அப்படியே அந்த கழிவுநீர் விஸ்கோஸ் கழிவுநீர் போய் அந்த டேமை கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த எல்லாமே அந்த நீர் அந்த எல்லா உயிரினங்கள்லாம் நிறைய சாதனைன்னு சொல்லி அந்த போராட்டம் பண்ணி இந்த விஸ்கோஸ் ஆலை மூடப்பட்டது. அதே போல தான் இன்னைக்கு தூத்துக்குடி எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. அதே காரணம், ஏன்னா அந்த மாசு போன்ற அந்த பொல்யூஷன் ப்ராப்ளத்தினால மூடப்பட்டது. ஆனால் என்னதான் நம்ம கழிவுநீரை சுத்திகரித்து நம்ம யூஸ் பண்ணாலும் கூட அந்த தேவனுடைய அற்புதம் நடக்கணும். ஏன்னா இப்போ விஸ்கோஸ்ல கழிவுநீரை சுத்திகரித்து அதுக்குன்னே தனியாக ஒரு ஈக்கிபிட் பிளான் வைத்து அந்த சுத்தப்படுத்தி அனுப்பணுங்க. அதனால முழுவதுமாக என்ன பண்ண முடியலைங்க, அதை சுத்திகரிக்க முடியல. ஏன்னா அங்கே தேவனுடைய, ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லியிருங்க, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயிரத்து ஜெயமும் கத்துறது. அப்போ ஜெயம் கத்துறது வரணும். ஏன்னா அங்கே என்னதான் ஈக்கிபிட் பிளான் வைத்து சுத்திகரித்து பண்ணாலும் கூட அவர்களால் முழுவதுமாக சுத்திகரிக்க முடியல. ஏன்னா அங்கே தேவனுடைய பிரசன்னம் இல்லை. அதான் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்ட போது அவர் அங்கே
கடந்தனும் 3 நாள் அவர் தண்ணீர் குடியாமலும் உணவு அருந்தாமலும் அவர் நடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வந்து தண்ணீர் அவருக்கு கிடைத்த போது அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன காரணங்க? என்ன காரணம்? இந்த கசப்பான தண்ணீர் இதனால. அப்போ அது வந்து தேவனுடைய அற்புதம் செய்யாத வசந்தப்படியும் அந்த யாத்திரா மழைக்காலையான 25 வசந்தப்படிங்க எக்ஸோடஸ் 15:25. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனை கைக்கொள்ளப்படுவீர்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை அந்த மரத்தை வெட்டி போட்டோம்னா என்ன நடந்துச்சுங்க? தண்ணீர் மதுரமாக. அதே போல அதை தொடர்ந்து வரும்போது அந்த பாலைவனமாக இருந்த அந்த ஏழை வந்து எப்படி மாறிச்சுங்க? அது நடந்து வரும்போது பாலைவனமாக அந்த ஏழை இருந்தது. அதை எப்படி மாறிச்சுங்க? யாரும் சொல்ல முடியுமா? அதே 27 வருஷத்துக்கு படிங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறக்கினார்கள். அது ஏலிம் வந்து பாலைவனம் இருந்தது. அப்போ அங்கே வந்து தேவன் வந்து அதை நேரிட்ட மட்டும் என்ன பண்ணாங்க? அந்த பேரிச்சம்பழமும் மற்ற எல்லாம் என்ன பண்ணாங்க? ஏன்னா தேவன் மட்டுமே இந்த இயற்கையை மாற்ற முடியும். நம்ம என்னதான் இயற்கை ட்ரீட்மெண்ட் வைத்து நம்ம பொலிசன் வர நம்ம தடுத்தாலும் அந்த தேவனுடைய அற்புதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுதான் அன்றைக்கு எலிசாவும் என்ன பண்றாங்க? ஒரு அற்புதம் செய்கிறார். எலிசா என்ன அற்புதம் செய்கிறாருன்னா வாசிகள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 26 வசனம் வரைக்கும் படிங்க. 2 Kings 2:19-21. பின்பு அந்த பட்டணத்து மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாடிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் இங்க வந்து எலிசா அந்த உப்பை போட்டாலும் கூட அந்த தேவனுடைய அற்புதம் செஞ்சனால அந்த தண்ணி வந்து என்னாச்சுங்க? மதுரமா மாறிச்சு என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிரச்சனை இல்லாம எதுவுமே நடக்காது. இன்னைக்கு இயற்கையை தேவன் நமக்கு அனுபவமாக மாற்றி தர வேண்டும் சொன்னால் நம்ம என்னதான் முயற்சியை மேற்கொண்டாலும் அங்கே தேவனுடைய பிரச்சனை இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அதே போல இன்னைக்கு அதுபோல அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் வந்து என்ன பண்ணாருங்க? இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் என்ன பண்றாருங்க? வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன வாக்குத்தத்தம் பண்றாருங்க? அதாவது அன்னைக்கு ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கும் கொடுத்த அந்த வாக்குறுதியை தேவன் நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுக்கு ஈசா அந்த வசனம் படிங்க. யாத்திரம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனம் படிங்க. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணவே நினைவு கூறுறான்னு போயிடணும். அப்படி என்ன வாக்குத்தத்தம் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு பாடம் செய்து ஓடுகிற அந்த கானான் தேசத்தை தர்மேன்களே வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அதான் அன்றைக்கி அதாவது இந்த வாக்குறுதி எப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்குறாருன்னா, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. அதாவது நான் வந்து உன்னுடைய சந்ததிக்கு நான் வந்து இப்படிப்பட்ட தேசத்தை தரேன்னு சொல்லி 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த வாக்குறுதியை தேவன் என்ன பண்ணாங்க? ஏன்னா நம்முடைய தேவன் ஒரு காலம் மறக்க தேவன் இல்லை. ஏன்னா 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வசனம் படி 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு என்ன வாக்குறுதியை கொடுக்குறாருன்னா, அந்த வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சிஸ்டர் ராயல் சிஸ்டர் படிங்க. ஜெனசிஸ் 15:18-21 படிங்க. ஜெனசிஸ் 15 ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 18-21.
இந்த தேசத்தை அந்த காணான், அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதாவது அவர்கள் வாழ்கிற தேசம் இந்த கானானியர் மற்றும் அந்த எடுத்து அந்த 6 சந்ததியை போட்டு அவர்களுடைய தேசத்தை நான் வந்து தரேன்னு சொன்னார். அதே போல ஆண்டவர் வந்து என்ன பண்ணாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். ஏன்னா அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அவர் கொடுத்தார். அந்த இயற்கையில் அனுபவிகள் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் அவர் வந்து இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அதை வந்து சரியா அவங்களால யூஸ் பண்ணல. என்ன பண்ணாங்க, அதை மாசுபடுத்தினார்கள் என்று பாருங்க. எப்படி மாசுபடுத்தினார்கள் என்று சொன்னால், ஒரு பக்கம் அவர் வந்து பிராக்டிக்கலாக மாசுபடுத்தினார்கள், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அதை தீட்டுப்படுத்தினார்கள் என்று பாருங்க. ஏன்னா எப்படி தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லியிருந்து அந்த வசனத்தை படிங்க, அந்த ரேவசிஸ்க்கு படிங்க, நியாயாதிபதிகள் 2 முதல் 13 வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். இந்த வசனங்களை பார்க்கும்போது அவர் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த இயற்கையை அவர்களால் என்ன பண்ண முடியலைங்க, அதை மாசுபடுத்தினார்கள். எப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் மாசுபடுத்தினார்கள். ஏன்னா அவர்கள் தேவனை வணங்குவதற்கு பதிலாக என்ன பண்ணாங்க, அஸ்தரோத்தையும் பாகாலையும் வணங்கினார்கள். அதுதான் தேவன் என்ன பண்ணாங்க, ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி சந்ததிகளில் தேவனே என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணி அவர்கள் வந்து அந்த நாட்டை வந்து அப்புறப்படுத்தினார். ஆனால் அப்போ தேவன் என்ன சொன்னாங்க, இனி அவர்கள் வந்து உங்க கூட தான் இருப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை பண்ணி கொண்டு தான் இருப்பார்கள், ஆகவே இனி நான் அவர்களை வெளியே அனுப்ப மாட்டேன். அந்த 23 வருஷத்தை படிங்க. அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். அது அவர்களை வந்து வெளியே அனுப்பாம அவர்கள் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே ஏற்படுத்தினார். அதே நம்ம இயற்கையை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம மாசுபடுத்தக்கூடாது. அதான் ஆவிக்குரிய பிரகாரமோ இல்லை தனிப்பட்ட முறையில் நம்ம இயற்கையை மாசுபடுத்தினால் நம்ம தேவனிடத்தில் வந்து நம்ம தண்டனை நம்ம கண்டிப்பாக நம்ம வேறுடைய ஒரு சில அதனால இன்று வரை இஸ்ரேல் தேசத்தில் என்ன நடக்குன்னா அவர் வந்து இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஹமாஸ் போராளிகள் மற்றும் பாலஸ்தீன போராளிகளோடு அவர் யுத்தம் நடத்தி கொண்டே இருக்காரு. ஏன்னா அவர் வந்து தேவனை மறந்து விட்டு அவர் வேற தெய்வத்தை வணங்கினால இன்று வரை அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதுவே தேவன் நமக்கு இயற்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம அனுபவிக்க வேண்டும் சொல்லி தேவன் இயற்கையை செழிப்பான வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, இயற்கையை என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம மாசுபடுத்தக்கூடாது. ஆகவே அதற்கு எப்படி நம்ம மாசுபடுத்தக்கூடாது என்பதற்காக நம்ம முக்கியமான ஒரு 6 காரியத்தை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாக நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு இயற்கையை கொடுத்துருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மாசுபடுத்தக்கூடாதுன்னா நமக்கு அந்த பாவம் இல்லாத ஜீவியம் கண்டிப்பாக வேணும். அந்த வசந்த படிங்க ஜெரேமியா 5:25 ராயல் சிஸ்டம் படிங்க. ஜெரேமியா 5:25 வசனத்தை படிங்க. ஜெரேமியா 5:25 ஜெரேமியா 5:25 வசனம். அதே நம்ம அக்கிரமங்கள் என்ன ஆகுங்க, தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மையை வரவிட்டாமல், ஏன்னா தேவன் நமக்கு இயற்கையை நமக்கு தருகிறார். அந்த இயற்கையை நம்ம அனுபவிக்க முடியாமல் என்ன நடக்கும், நம்ம அக்கிரமங்களே என்ன பண்ணுங்க, இயற்கை அனுபவிக்க முடியாமல் அது தடைப்படைகள் படிக்கிறோம். அதுவே அதற்கு வந்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல இயற்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இயற்கையை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அதை நம்மளுக்கு பாதகமாக மாற்றி போடுவதை பார்க்கலாம். ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இயற்கையை கொண்டு 2 விதங்களில் நம்மை தண்டித்தார்னு பார்க்கலாம். எந்த இடத்துல தண்டித்தாங்க, ரேஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஆண்டவர் இயற்கையை வச்சு நம்ம தண்டித்தாங்க,
அந்த படிங்க 2 பேர் 2 அதிகாரம் 5, 6 வருஷத்துல படிங்க. 2 பேர் 2 அதிகாரம் 5, 6. உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைக்கு திருஷ்டாந்தமாக வைத்து பார்க்கும்போது இயற்கையை கொண்டு தேவன் வந்து 2 விதத்தில் நம்ம கண்டித்தார். முதலாவதாக நோவாவை குடும்பத்தையும் மட்டும் பாதுகாத்து மீறி அனைவருமே என்ன பண்ணாருங்க? அனைவருமே என்ன பண்ணார்கள்? இயற்கையில் அழிக்கப்பட்டார்கள் பாருங்க. அதே போல இந்த சோதோம் குமோரா அந்த லோத்து அவன் குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற என்ன பண்ணாங்க ஆண்டவர்? இந்த சோதோம் குமோரா பட்டணம் முழுவதுமே அழிச்சாடுன்னு பாருங்க. அந்த சோதோம் குமோரா பட்டணத்தை பற்றி நான் இந்த வரலாற்று குறிப்பு சொல்லியிருக்கேன். அந்த டைம்ல 1,00,000 மக்கள் அங்கே இருந்தார்களாம். ஆண்டவர் வந்து சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கும் போது அந்த 1,00,000 மக்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் வந்து எத்தனை பேர் எதிர்பார்த்தாங்க? ஏன்னா ஆபிரகாம் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் கடைசியாக ஆண்டவர் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? யாரும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் வந்து எத்தனை பேர் அங்கே எதிர்பார்த்தாங்க இந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னால? சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. அதாவது கடைசியா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாங்க? 10 நீதிமான்கள் கூட நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்கும்போது ஆண்டவரை எதிர்பார்த்து வந்து ஒரு 10 நீதிமான் தான். அந்த 10 பேர் கூட இல்லை அப்படிங்கும் போது அப்போ ஆண்டவருக்கு கோபத்தை என்ன பண்ணாங்க? இந்த சோதோம் குமோரா பட்டணத்தை அழித்து போட்டான்னு பார்க்கிறோம். அதுவே நமக்கு பாவம் இருக்கும் போது நமக்கு தேவன் இயற்கையை நமக்கு சாதமாக கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம பாவம் செய்யும் போது அந்த இயற்கையை கொண்டு நமக்கு பாதுகாப்பாக மாற்றி தருவது ஆண்டவர் மாற்றி வருவார். அதுவே நம்ம இயற்கையை பாதுகாப்பது நம்முடைய கடமை. எப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மகிட்ட பாவம் இருக்கிறார். பாவம் இருக்குமானால் நம்ம வந்து இயற்கையை நம்ம அனுபவிக்கலாம தேவன் வந்து அதை கண்டிப்பதை நாம் பாதிக்கிறோம். இரண்டாவது என்ன செய்தி நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் தாழ்மையில் கேட்படுத்துகிற செய்தியும் தேவைப்படுகிறது. அந்த வசந்த படிங்க, படிங்க, நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4 வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 22:4. அது தாழ்மையில கீழ்ப்படுகிறதுல திவ்ய நமக்கு தேவை. ஏன்னா தாழ்மை என்று சொல்லும்போது இன்னைக்கு வந்து நம்ம அவரோட ஹிஸ்டரியில எல்லாம் படிக்கலாம். இந்த உலகத்துல 7 அதிசயங்கள ஒரு அதிசயம் என்ன? 7 அதிசயங்கள் எத்தனை பேர் தெரியுங்க? உலகத்துல 7 அதிசயங்கள நீ கூட பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. 7 அதிசயங்கள அந்த என்னென்ன அதிசயங்கள் தெரியுமாங்க? 7 அதிசயங்கள்ல அதில் ஒரு அதிசயம் வந்து என்னன்னா அந்த நேபுகாத்நேச்சருடைய அங்கீகாரத்தை பாபிலோன் படிச்சிருப்பீங்க. 1 தொட்டாம் படிச்சீங்களா? நெக்ஸ்ட்ல படிச்சிருப்பீங்க அங்கீகாரத்தை பாபிலோன். அதுதான் அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சர் வந்து அந்த அரண்மனை உட்பகுதியில் இருந்து கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, இது நான் கட்டின இது மகா பாபிலோன் என்னால்தான் கட்டப்பட்டது என்று சொல்லி அவர் பெருமையை சொல்லிக் கொண்டிருந்தார். ஏன்னா அவருக்கு அது தாழ்மை இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்த அங்கீகாரத்தை பாபிலோன்லாம் பார்த்துட்டு இது நான் கட்டின இந்த மகா பாபிலோன் என்று சொன்ன உடனே அப்போ என்ன நடந்துச்சுன்னா அந்த வசனத்தை படிக்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை படிங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாய் நிற்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாருக்கு நிறைவேறிற்று. அவன் மனுஷர் நின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் உள்ளே மீண்டான். அவனின் தலைமை கழுத்துடைய
அதை யாரும் மயக்கப்படுத்தலைங்க. ஏன்னா தேவனை தான் மயக்கப்படுத்துது. ஏன்னா இயற்கை பூராமே ஆண்டவர் கொடுத்தது. கரெக்டா? ஏன்னா அந்த பாபிலோன் எவ்வளோ பெரிய அற்பனை கட்டினாலும் கூட எல்லாமே இயற்கை பூரா ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஆண்டவர் தான் என்ன பண்ணானுங்க மயக்கப்படுத்த. அதை வந்து அவன் என்ன சொன்னா, யார் கட்டில இந்த மகா பாபிலோன் சொன்ன உடனே அவனுடைய நிலைமை என்ன ஆகுதுங்க, அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அதுவரை அவன் சிங்காசனத்துல ஒரு ராஜாவா இருந்து சிங்காசனத்தை ஆட்சி செய்த அந்த நேபுகாத்நேச்சர் 1/2 மணி நேரத்துல என்ன பண்ணாங்க, 6 மாடு மாதிரி உள்ள மேய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தேவன் நினைத்தா யாரை எப்படி வேணாலும் அவர் என்ன பண்ண முடியுங்க, கீழே ஒருத்தரை கீழே இறக்கவும் முடியும், தேவன் நினைத்து யாரையும் வைக்க முடியும். அதே வேதாந்தத்தில் நான் பார்க்கும்போது தாவீது வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படி நடந்தாலும் தாவீதை என்ன பண்ணாருங்க, தாவீதை என்ன பண்ணாருங்க, ஆடு வைத்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக வைத்தினார். ஏன்னா ஒரு ராஜாவை இப்படி 6 மாடு சாப்பிட்டு மாதிரி உள்ள மேய வச்ச அதே ஆண்டவர் வந்து என்ன பண்ணாருங்க, ஆடு வைத்து கொண்டிருக்கிற தாவீதை ராஜாவை வைத்தினார். அதுவே நமக்கு தாழ்மையுள்ள அந்த கீழ்ப்படுதல தேவை கண்டிப்பாக தேவை. ஏன்னா நமக்கு தேவன் நமக்கு நல்ல இயற்கையை கொடுத்திருக்கார். ஆனால் நம்ம அந்த இயற்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தாழ்மையுள்ள அந்த கீழ்ப்படுதல தேவை கண்டிப்பாக நமக்கு தேவை. அது 2வது குறிப்பிட்ட ஜீவை வந்து 3வது என்ன ஜீவியம் வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஜீவியம் நமக்கு வேண்டும். அந்த வசந்த படிங்க, ராயன் படிங்க, ஏசாயா 58 அதிகாரம் 13-14 வசனத்தை படிங்க. ஐசாயா 58:13-14. பார்க்கும்போது அந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணணுங்க, தேவனை ஆராதிக்க வேண்டும். அதாவது ஆராதிக்கும் போது தேவன் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நமக்கு கொடுத்து அனுபவிக்கிறது தேவனை அனைத்து ஏற்பாடுகளும் நமக்கு செய்து தருவார் என்று இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது, நமக்கு போதிக்கிறது. அதுவே தேவனை ஆராதிக்கிற ஜீவி கண்டிப்பாக வேணும். தேவனை ஆராதிக்காம இப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஓய்வு நாளில் தான் நமக்கு பல வேலைகள் வரும். இல்லை நம்ம ஓய்வு நாளுக்கு நம்ம ஆராய்ச்சிக்கு வராமல் நம்ம மற்ற வேலைக்கெல்லாம் நம்ம செல்லும்போது நம்ம தேவன் வந்து நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்து போடுவார். ஆகவே இயற்கையை நமக்கு தேவன் நமக்கு சாதமாக மாற்றி தர வேண்டும் என்று சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஓய்வு நாளில் நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும். அது மட்டுமில்லை நம்ம தேவனை நம்ம என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிற ஜெவி நமக்கு வேணும். ஏன்னா ஜெபிக்கிற ஜெவின்னா வேதத்தில் நம்ம பார்க்கணும். வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அதாவது தேசத்தை அழிக்காதபடிக்கு என்ன பண்ணுங்க, நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா தேசத்தை அழிக்காதபடிக்கு தேசத்தை இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இயற்கை வளங்கள் மூலமாக நமக்கு சாதகமான காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம்னா நமக்கு ஜெபிக்கிற ஜீவியம் வேணும்னு எதிர்பார்க்கிறார். அந்த வசனம் எதிர்பார்க்க சொல்லிட்டு வசங்க வேலை படிங்க. எஸ்ஐக்கள் 22 அதிகாரம் 30 வசனத்தை படிங்க. எஸ்ஐக்கள் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அது இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் மிக வருத்தப்படுறார். ஏன்னா தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கத்தக்க ஒரே ஒரு மனிதன் தான் தேடினார். ஆனா யாருமே அங்க வரலன்னு சொல்லி ஆண்டவர் மிக வருத்தப்படுறார். அது இன்னைக்கு நம்ம தேசத்தை அழிக்காதபடிக்கு இன்னைக்கு தேசத்துல இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜெபிக்கிற ஜெபி கண்டிப்பாக வேணும். ஏன்னா அது இன்னைக்கு குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இந்த உலக யுத்தம் 2வது உலக யுத்தத்தில் அங்கே அமெரிக்க ஐக்கிய நாடு முதல் முறையாக அந்த அணுகுண்டை
படிச்சிருக்கீங்க. ஜப்பான்ல அந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த பகுதியிலே வீசப்பட்டது. ஆகதான் அந்த அன்றைக்கு அந்த குண்டு அணுகுண்டு வீசப்பட்ட இன்றைக்கும் அதோட பாதிப்பு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அந்த ஹிரோஷிமா நாகசாகி பகுதியில் பிறக்கிற குழந்தை இன்னைக்கும் அவங்க வந்து உணவாக தான் பிறக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட அறிவு வராதபடிக்கு நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் நம்ம திறப்பில் இருந்து நம்ம ஜபிக்க வேண்டும். அதை ஜபிப்பதற்கு நம்ம ஈஸியாக ஜபிக்கலாம். ஆனால் வந்து வேளாண் நிபந்தனை உட்பட்டு ஜபிக்கணும். எப்படி ஜபிக்கணும்னா அதை வாசிங்க ராயல் சிஸ்டர் படிங்க 2-4 7 11 2 Chronicles 7:14. மிக தெளிவாக போட்டிருக்கு. என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள்னா என் நாமம் தெரிவிக்கப்பட்டதுன்னா நாம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணானுங்க, பொருளாதார வழிகளை விட்டு மனம் திரும்பி அவர் வந்து என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் என்ன பண்ணாங்க, தேசத்துக்கு நான் வந்து ஆசீர்வாதத்தை தருவேன். ஏன்னா இயற்கைக்கு எந்த பாதிப்பு வராதபடிக்கு நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே நமக்கு மூன்றாவது தேவனை ஆராதிக்கிற அந்த ஜெபிக்கிற ஜெபியை நம்ம கண்டிப்பாக வேணும். ஏன்னா நமக்கு இயற்கை தேவன் நமக்கு சாதகமாக மாற்றித்தார் என்று சொன்னால் நம்ம தேவனை ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஜெபியை நமக்கு வேணும். 4வது என்ன ஜெபியம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நம்புகிற ஜெபியம் வேண்டும். அந்த வசந்த யாராவது படிக்க நீதிமொழிகள் 28-25. பெருநெஞ்சும் வளத்தை கொள்கிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதே அதான் நம்ம இன்னைக்கு அந்த ஞாயிறு வாசிக்க கேட்டோம்ங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக என்ன பண்ணாங்க, நீங்கள் படிச்சீங்க. இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக என்ன பண்ணாங்க, அவர் பாகாலையும் அஸ்தரத்தையும் நம்பி அவர் வந்து வணங்கினார்கள். அதுவே நம்ம வந்து கர்த்தரை நம்புவதற்கு நாமும் அந்த விக்கிரகத்தை வணங்குவோம் என்று சொன்னால், நம்புவோம் என்று சொன்னால் நம்ம இயற்கையை நம்ம அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்த விக்கிரகம் என்று சொல்லும் போது இன்னைக்கு பலர் நினைக்கலாம் அன்னை தேவனை வணங்குவதுதான் விக்கிரகம் என்று நினைக்கலாம். ஆனால் வேதாந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3 வகையான விக்கிரகங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த 3 வகையான விக்கிரகங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது விக்கிரகம் என்னவென்று சொன்னால், என்ன விக்கிரகம் நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்களா? வேதாந்த அடிப்படையில் முதல் விக்கிரகம் என்னங்க, நீங்க பைபிள் தான் படிச்சிருப்பீங்களா? அந்த வசனம் படிங்க, கொலோசியர் 3:5 வசனம் படிங்க. கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொல்லாப்பு ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அது விக்கிரகாராதனையாகிய பொருளாசை. அதே நமக்கு பொருளுக்கு மேல ஆசை இருக்குமானால் அது என்னதுங்க சொல்லுங்க, சொல்லுங்க. பொருளுக்கு மேல ஆசை இருந்தா அது என்னதுங்க சொல்லுங்க. பொருட்கள் மேல ஆசை இருந்தா அது என்னதுங்க? கேட்கவே இல்லையா? பொருளாசை ஆகிய விக்கிர ஆராதனை. ஏன்னா பொருட்கள் மேல அளவுக்கு ஆசையை இச்சையை வைப்போம் என்று சொன்னால் அது வந்து விக்கிர ஆராதனை என்று வசனம் சொல்கிறது. அதே போல 2வது விக்கிரம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து உணவு மேல அதிகமாக ஆசை இருந்தால் அது வந்து என்னதுங்க, அதை படிக்க பிடிக்க 3:5 வசனம் படிங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே. அதான் அவருடைய தேவன் எழுதுங்க வயிறு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, உணவு பற்றி அவர் கவலைப்பட்டு கொண்டிருப்பாரு. ஏன்னா அதான் நீதிமொழியில் ஒரு வசனம் மிக தெளிவாக சொல்லுங்க. என்ன வசனங்க அந்த வசனம் யாருக்கு மனப்பாடம் தெரியுங்க? நீதிமொழியில் நீ ஒரு போஜன பிரியனா இருந்தால் உண்டையில கட்டிவே. அப்போ என்ன உணவு மேல அளவிலிருந்து ஆசையை இச்சையை வைப்போம் சொன்னால் அது வந்து ஒரு விக்கிரகம் என்று வசனம் சொல்கிறது. 3வது விக்கிரம் என்ன
சாமுவேல் 12:23 படிங்க. ஒன் சாமுவேல் 15:23. சகல ஜனங்களும் நடந்து போகும்போது தேசத்தார் எல்லாரும் மகாபலமாக இருந்தார்கள். ஏடகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. வெள்ளி சூரியனாக விக்கிரகம் என்று பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ நம்ம என்ன பண்றாங்க, வெள்ளி சூரியனை பின்பற்றணுமா இல்லையா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வீடுகளில் ஒரு முக்கியமான ஒரு திருமண காரியங்கள் மற்ற ஏதாவது முக்கியமான காரியங்கள் பண்ண என்ன பண்றாங்க, நம்ம நாட்கிழமை பார்க்கணுமா இல்லையா, என்ன நீங்க பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா அது வந்து வெள்ளி சூரியனாகி விக்கிரகம் என்று வசனம் சொல்லுது. ஏன்னா வேற வருஷம் மிக தெளிவாக சொல்லுது. நீங்க வந்து நாட்கிழமையும் அதை படி உபாகம் 18:10-11 படிங்க. உபாகம் 18:10-11. தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அவை இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களும் வெள்ளி சூரியனாக விக்கிரகம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கேட்கலாம், இப்போ ரேவதிஸ்ட்டு கேட்கலாம், இது வந்து பழைய ஏற்பாடு தான் எழுதிட்டு, புதிய ஏற்பாடு இந்த மாதிரி எதுவுமே எங்கேயுமே இல்லை, நானும் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள், அதாவது புதிய ஏற்பாடு இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டையும் ஆண்டவர் மிக தெளிவாக அளவுக்கு அந்த வசந்த படிங்க. புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 4:10-12 படிங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அதே நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் நீங்க பார்க்கிறீர்கள் சொல்லி அர்த்தம் போது மிக வருத்தத்தோடு சொல்வதை பார்க்கணும். அதே இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட நாட்கிழமை பார்ப்பது, இன்னைக்கு வீடு கட்டுவது, வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பு, அதெல்லாமே என்ன பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம வீடு கட்டும் போது சில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜோசிக்காரத்தை கலந்து ஆலோசனை பண்ணதை பார்க்கணும். ஏன்னா ஜோசிக்காரத்தை கேட்டு ப்ளூ பிரிண்டே வரையவே பார்க்கணும். ஏன்னா வேதவசனம் மிக தெளிவாக சொல்லி என்ன சொல்றதுங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அதுவே நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டோடைய பாதப்படி இருக்கு. அதுவே நம்ம எந்த டைரக்ஷனில் வீடு கட்டினாலும் நம்ம கவலை இல்லை, ஏன்னா ஆண்டோடைய பாதப்படி இருக்கு. அதுவே நம்ம போய் எந்த ஜோசிக்காரத்தையும் நம்ம கலந்து ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இன்னைக்கு வந்து படித்த சிலர் கூட என்ன பண்றாங்க, அந்த நாள் இந்த இது ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்து அடக்கம் பண்ணவே பார்க்குறோம். ஏன்னா நான் வந்து ஒரு முறை ஒரு திருவாடியில் ஒரு அடக்காரணைக்கு சென்றிருக்கும் போது அது வந்து அந்த சாப்பிட்டு குடிக்கல அறிவித்தாங்க. ஆனால் அந்த புகை நடந்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா கோழியை வெட்டி அந்த குடிக்கல போடவே பார்க்கணும். ஏன்னா கோழி பிரயாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேட்டேன், எந்த கோழி வெட்டி போட்டீங்கன்னு கேட்டேன். அதாவது சனிக்கிழமை ஒருவர் இறந்து விட்டால் கூடவே இன்னொருவரும் இந்த வீட்டில் இன்னொரு சாபம் நடக்கும். அதனால நாங்கள் கோழி வெட்டி போட்டு அந்த வந்து சைலண்ட் ஆகிடுவாரு, அதுக்கப்புறம் எந்த விதமான சாபம் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவரே பதில் சொல்றாரு. ஆனால் நம்ம உண்மையான பைபிள் படிச்ச யாருமே இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வேத வருஷம் மிக தெளிவாக சொல்லிடுது, நம்முடைய ஆயுஷ்நாட்டில் யாருடைய கருத்தில் இருக்குங்க, ஆண்டோடைய. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா வேத வசனம் மிக தெளிவாக சொல்லிடுது. அந்த வசனத்தை படிங்க, ராயல் சிஸ்டம் படிங்க, யோபு 14:5 படிங்க. Job 14:5. இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது இந்த கடவுள் போகக்கூடாதபடிக்கு எல்லை போட்டு தேவன் வைத்திருக்கார். அதுவே தேவன் வந்து ஒரு எல்லை போட்டு வைத்தாருன்னா அதை யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி போல நம்ம கோழியை வெட்டி நம்ம குடிக்கல போட்டாலும் சரி, ஆடு வெட்டி போட்டாலும் சரி, அதனால ஒன்றும் யூஸே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண டைம் அவ்வளோதான். அந்த டைமை மீறி நம்ம என்னதான் கோழியை வெட்டி போட்டாலும் சரி, ஆடு வெட்டி போட்டாலும் சரி, அந்த ஆண்டவர் போட்ட அந்த டெட்லைனை யாராலையும் தடுக்க முடியாது. அதுவே நம்ம ஆண்டவரை நம்புகிற
இயற்கையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இயற்கையை நமக்கு 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 ஆப்போசிட்டாக ஆண்டவர் திருப்புவதற்கு திருப்பிடுவார். ஏன்னா நம்ம இயற்கை ஆண்டவர் நம்ம அனுபவிக்கிறத வைத்திருக்கிறார். அப்படி போய் நம்ம ஆண்டவரை நம்ம முழுவதும் நம்ப வேண்டும். அது நான்காவது கர்த்தரை நம்புகிற ஜீவிய வேண்டும். ஐந்தாவதாக என்ன ஜீவியம் வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கிற ஜீவியம். அது வாசிங்க நீதிமொழிகள் 3:9-10 வாசிங்க. பொருளாலும் எல்லா விளைவின் முதற்கலனாலும் கர்த்தரை கனம் பண்ண, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் இருக்கும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அதுவே நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற ஜீவியம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா தேவனுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம கொடுக்கிற ஜீவியம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஆண்டவரை என்ன சொல்றாருங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஏன்னா அதுவே நம்ம தேவனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம டியூலாம் வைக்கக்கூடாது, தவணையும் வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஐயா கூட அறிவிப்புல சொன்னாங்க, ஏழை பாக்கி கொடுத்தவங்களாம் இன்னும் கொடுத்துட்டு அந்த மாதிரி அறிவிப்புல இன்னும் ஐயா சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் காரியத்தில் நம்ம தவணையும் வைக்கக்கூடாது. நம்ம உற்சாகமாக கொடுக்கும்போது தேவன் நமக்கு இயற்கையை நமக்கு அனுபவமாக நம்ம மாற்றி தருவார். அது ஐந்தாவது கொடுக்கிற ஜீவியம் கண்டிப்பாக வேணும். ஆறாவது கடைசியாக என்ன ஜீவியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சுறுசுறுப்பான வாழ்க்கை வேணும். அந்த வசந்த படிக்க நீதிமொழிகள் 10:4 சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அதே சுறுசுறுப்பான ஜீவியம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ பல டிவியில் மற்ற பேப்பர்லாம் இப்போ பல விளம்பரங்கள் வரதை பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கே போகണ്ട, நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் சேர்ந்துட்டீங்கன்னா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, கால் போட்டு உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வேலைக்கே போகாமல் உங்களுக்கு நிறைய நியூஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருதா இல்லையா, வருதா இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பணம் போட்டிங்கன்னா போதும், முதலீடு பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வீட்டில் உட்காந்து நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து பைபிளுக்கு விரோதமான ஒரு பாவம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாலும் நீங்கள் உழைச்சி தான் சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம திருமண வீடுகளில் எத்தனை சங்கீதத்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோங்க. திருமண வீடுகளில் எத்தனை சங்கீதத்தை நம்ம யூஸ் பண்ணுறோங்க? 178 சங்கீதத்தை யூஸ் பண்ணுறோமா இல்லையா? அதில் அந்த சங்கீதமே நம்ம ஒரு வசனம் வருது. என்ன வசனம் வருதுங்க? அதை படிக்க 2வது வசனத்தை படிக்க. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அதான் உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அதான் அந்த புதிய வேத மொழிபெயர்ப்பு எக்ஸாம் போட்டு நீ உழைச்சி சாப்பிடுவாய், அப்பொழுது உனக்கு வாழ்க்கை நன்மை வரும். அதுவே நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும்னு சொல்லி வசனம் தெரியுது. அதே போல தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, தெசலோனிக்கே மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், அதான் ஆண்டோடைய வருகை வரப்போகிறது, நீங்கள் எல்லாம் ஆயத்தமார்கள் என்று சொன்னாங்க. அந்த தெசலோனிக்கே மக்கள் என்ன பண்ணாங்க, நீங்கள் தெசலோனிக்கே நிறுவனம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ரேவசத்தில் என்ன பண்ணாங்க, அந்த தெசலோனிக்கே மக்களுக்கு போது சொல்றாங்க, ஆண்டோடைய வருகை வரப்போகிறது. அப்போ நீங்கள் இல்லை என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, நீங்கள் ஆயத்தமார்கள் என்று சொன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் அவரின் நாட்களே வந்துள்ளார்னு சொல்லி யாருமே வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தூங்கிட்டு ஆண்டவரே நீங்கள் வாரம் சொல்லி வீட்டில் உட்காந்து எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அப்போஸ்தலன் பவுல் அதை பார்த்துட்டு அதனால 2வது அவர் எழுதுறார், மிக வருத்தத்தோடு எழுதுறார். அதான் ஆண்டவருடைய வருகை ஒரு பக்கம் வரும், அதுக்காக நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஆயத்தமானாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணானுங்க, நீங்கள் அன்றாட செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் யாரும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அந்த வசந்தப்படி 2 தெசலோனிக்கேயர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அவன் இந்த வசந்த நல்லா அப்போஸ்தலன் பவுல் சொன்னீங்க, கண்டிப்பாக வேலை செஞ்சு சாப்பிடணும். இந்த மாதிரி யாருமே சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அந்த மாதிரி கண்டிப்பாக உணர்ந்து போகிறோம். அதுவே இந்த 6வது ஜீவியம் நம்ம இயற்கையை தேவன் அனுபவிக்க நம்ம கொடுத்த இந்த இயற்கையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் 6வது கண்டிப்பாக நம்ம சுறுசுறுப்பான வாழ்க்கை கண்டிப்பாக தேவை. அதுவே இந்த 6 ஜீவியம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு இயற்கையை நமக்கு சாதகமாக கொடுத்திருக்கிறார். இந்த இயற்கையை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நமக்கு பாவம் இல்லாத ஜீவியம் கண்டிப்பாக வேணும். 2வது என்ன செய்வீங்க, ரிலேஷன்ஷிப் 2வது
பாவமில்லாத ஜீவியம். ரெண்டாவது என்ன ஜீவியம் வருங்க? சொல்லுங்க. தாழ்மையில் கீழ்ப்படிவுள்ள ஜீவியம். மூன்றாவது என்ன ஜீவியம் வந்துங்க? சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கிற ஜீவியம் வந்து. நான்காவது ராயல் சிஸ்டர் சொல்லுங்க. நாலாவது என்ன ஜீவியம் வருங்க? நாலாவது என்ன ஜீவியம் வருங்க? கர்த்தரை நம்புகிற ஜீவியம் வேணும். ஐந்தாவது கொடுக்கிற ஜீவியம் நமக்கு வேணும். ஆறாவது கடைசி என்ன ஜீவியம் வேணுங்க? சொல்லுங்க. இதில் ரேச்சல் சொல்லுங்க. ஆறாவது என்ன ஜீவியம் வேணுங்க? சுறுசுறுப்பான வாழ்க்கை வேணும். அது இந்த 6 ஜீவி இருந்தால் மட்டுமே நம்ம இயற்கையை நம்ம மாசுபடுத்தாமல் ஆரோக்கிய பிரகாரமும் சயின்டிஃபிக் பிரகாரம் நம்ம மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் சொன்னால் இந்த 6 ஜீவியை நம்ம கண்டிப்பாக வேணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். அதுவே தேவன் சாமி இந்த வருஷம் அனைத்தையும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்.